வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. என்டிஏ கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் உள்ளது. ஒன்று, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் அல்லது என்டிஏ கூட்டணியில் இணைய வேண்டும், அல்லது அரசியலில் இருந்து முழுவதுமாக விலக வேண்டும். தற்பொழுது ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜனாதிபதியிடம் நேரடியாக பரிந்துரைத்து புதுச்சேரி ஆளுநராக உங்களை நியமனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம், உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டுள்ளார். நீங்கள் விருப்பம் என்று கூறினால் ஜனாதிபதி உங்களுக்கு ஆளுநர் பதவியே பொறுப்பேற்க வைப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன கூறியிருப்பார்? பலரும் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருப்பார்கள். ஆனால் ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் பதவியேற்றால் அரசியலில் ஈடுபடக்கூடாது, முழுவதுமாக மாநிலங்களவை எந்த ஒரு தேர்தலிலும் அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது, எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாக பேசக்கூடாது, எதிர்ப்பாகவும் பேசக்கூடாது. ஆளுநர் பதவிக்கு வந்தால் இதுதான் நடக்கும். ஆனால் ஓபிஎஸ்ஐ எதற்காக ஆளுநர் பதவியில் வரவைக்க வேண்டும் என்ற ஏற்பாடுகள் என்டிஏ கூட்டணி செய்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஓபிஎஸ் அவர்கள் அரசியலில் இருக்கும் வரைக்கும் தான் அதிமுகவின் தொண்டர்கள் பிரிந்து கிடப்பார்கள். அதுவே ஓபிஎஸ் அவர்கள் அரசியலிலேயே இல்லை என்றால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் மீது கோபம் இருந்தாலும் கூட இரட்டை இலை சின்னம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் அவர்களுக்கான ஆதரவுகளை நிச்சயமாக எடப்பாடி பக்கம் திருப்புவார்கள். இது அதிமுக மட்டுமல்ல, என்டிஏ கூட்டணியும் வெற்றியடைவதற்கு வழிவகுக்கும். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒரே வார்த்தையில் பதிலளித்து விட்டார், எனக்கு ஆளுநர் பதவி வேண்டாம், எம்எல்ஏ பதவி வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்குவதற்கு என்ன வேலைகள் செய்வேனோ அதை தான் தொடர்ச்சியாக நான் ஈடுபட்டு வருகிறேன். மக்களும் தொண்டர்களும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பணத்திற்காகவும் பதவிற்காகவும் நான் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அது என்றைக்கோ நடந்திருக்கும். கூவத்தூரில் சசிகலாவின் காலில் எடப்பாடி விழுவதற்கு முன்பாகவே அந்த இடத்தில் நான் இருந்திருப்பேன் என்பதை நேரடியாகவே கூறிவிட்டார். ஆனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எங்களை அப்படி வளர்க்கவில்லை என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது ஜனாதிபதியின் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்களது அனுமதி இல்லாத காரணத்தினால் ஆளுநர் பதவி வேண்டாம் என்று தெரிவித்தது சரியா தவறா என்பதை